நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவானதெல்லாம் ஒழிந்து போகுமே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உண்மை வரவிருக்கிறோம்ப்பா. ஆனால் ஒரு திருமணத்தில் நீர் வந்து குறைவுகளை நிறைவாக்கினவர். இதனால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களை மூடும்படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உங்களை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆதியிலே வாசிக்கிறோம், ஒழுமையானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருளுந்தது, ஆவியானவர் அசைவாடினார் என்று, ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று வாசிக்கிறோமே. இந்த காலவேளையிலே ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் எதிரடையாக இருக்கிற தடைகள் மாறட்டும். ஆரம்ப முதல் உடைய பிரசனத்தை முடிவரையில் நாங்கள் உணரும்படி, நீர் எங்களை நடத்தும்படி, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தில் தான் எங்களுக்கு இன்பம் இருக்கிறது. உங்களுடைய பிரசனத்தினால தான் எல்லாம் கூடும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ, உங்க பிரசன்னத்தையே களி கூற வந்தோ. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ, உங்க பிரசன்னத்தையே களி கூற வந்தோ. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உம் பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம்
உம் சமூகமே பேரின்பமே, உங்க பிரசன்னமே அசைவாடும் அசைவாடும் காணல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே, உம் பிரசன்னமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே, உம் பிரசன்னமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே, உம் பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோம், உங்க பிரசன்னத்தை களி கூற வந்தோம். உங்க முகத்திலே ஒன்று கூடி உள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே, உம் பிரசன்னமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே, உம் பிரசன்னமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே, உம் பிரசன்னமே. இணைந்து சொல்லுவோம், அப்பா உங்க சமூகம்தான் எங்களுக்கு ஆனந்தம். உங்க சமூகத்துல இருப்பது எங்களுக்கு எவ்வளவு பேரின்பம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் களிகூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உள்ளத்தை திறந்து சொல்வோம், ஆண்டவரே அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே, அன்பே என் இயேசுவே, உயிரே என்
சமூகத்திலே வரும்பொழுது பர்வதத்தை போல இருக்கிற பாரத்தையும் மெழுகை போல உருகச் செய்கிற இந்த பிரசன்னம் ஆண்டவரே, இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உங்கள் சமூகத்தில் தான் எங்களுக்கு இளைப்பார் ஆண்டவரே. அது வழி திறக்கும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். இந்த கால வேளையில் ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைக்கும் போது அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் கண்டு ஏற்ற வெளியில் வெளிவரவும் இந்நாள் வரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கருவாய் உருவாகும் போதே அவருடைய கண்கள் கண்டது. ஆமேன் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையில் அப்படி உயர்த்த போகிறோம். தேங்க்யூ லார்ட். கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே, கருவிலிருந்து சுமந்தீர் சுகம் தந்தீர், தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீர் சுகம் தந்தீர், கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாய் போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர், தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாய் போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. அப்படியே சொல்லுங்க பாப்போம். நன்றி ஐயா ஏசையா, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர், கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா
வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவர் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர், நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். இந்த காலவேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க, நினைக்கிறேன். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களை இயேசு நினைக்கிறாரு. எதுக்காக நினைக்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு அது உயர்ந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது அவருடைய நினைவுகள். இன்னொரு இடத்துல எரேமியால சொல்லும் போது, அது தீமைக்கான நினைவு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவோடு இருக்கிறவர். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். அல்லேலூயா. வயிற்றில் இருக்கும்போதே எந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன செஞ்சிடணும்? பொண்ணு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி எகிப்தில் சட்டம். ஆனாலும் கர்த்தர் மோசையின் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அழிக்க நினைத்த அரண்மனையிலே அந்த பிள்ளை வளருகிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? அதற்கு தேவையான பணமும் அங்கேருந்தே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அல்லேலூயா. அழிக்க நினைச்ச இடத்துலேருந்து என்ன வருது சொல்லுங்கள்? அங்கேருந்து உதவி வருது, அங்கேருந்தே ஒரு சட்டம் வருது. இந்த குழந்தை என்ன செய்யணும்? அது எவரே பிள்ளைன்னு தெரிஞ்சுமே கொள்ளலை. ஆமேன்னு சொல்லுமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினச்சிருக்கிறாரு, அதனால் அழிக்க விடலை. ஏன்னா பிள்ளைக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். நம்ம நினச்சிருக்கிற நினைவை விட என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவு அது பெருசு. சொல்லுங்கள், பெருசு. அதை மட்டும் நம்ம நினச்சா போதும், நம்ம வாழ்க்கை மாறும். சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கை மாறும், எல்லா சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் இறுதி வர, சொல்லுங்கள், இறுதி வர அவர் நம்மை நடத்துகிறவர். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், நம்மை மரண பரியந்தமும் அவர் நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, ஆனந்தமா, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரியின் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். எதிரியின் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே,
மாற்றம் என்ன வர மாட்டேது? எத்தனை பேர் அப்படி துக்கத்தோடு தான் இன்னும் நான் துக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிங்கன்னா, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷம். அப்பா கூட இருந்தாலும் எப்போதும் என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு. சொல்லுங்கள், நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த சத்தம் வெற்றியின் சத்தம். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, என்ன சத்தம்? இந்த வெற்றியின் சத்தம், இந்த கலிகூறுதலின் சத்தம். அல்லேலூயா. நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு பயமும் இல்லை. காரணம், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். சொல்லுங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம். கையை கூட சொல்லுங்கள் பக்கத்தில், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நினைவு நாள் இப்படி எப்படி நினச்சாமல் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? ஆனால் அவங்க ஒரு நல்ல ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் களி கூர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவோடு கூட இருக்கிறாங்க. நம்மளும் அப்பாவோடு கூட இருக்கிறோம். பக்கத்தில் கை கூட சொல்லுங்கள், நம்மளும் அப்பாவோடு கூட இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பா பெரியவராக இருக்கிறாரு. அவரை உயர்த்த 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 நம்ம வாழ்க்கையும் எப்போதும் நம்முடைய வாழ்க்கை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு பாடி, மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம்? உயர்த்த போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என்ன செய்வார்? ஊற்றுவார். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எதுக்கு? இந்த ஆர்னேஷன் பாருங்கள், அபிஷேகத்தை தாவீதுக்கு ஊற்றும் போது சொல்கிறாரு, எனக்கென்று நீ என்ன செய்யும்? எனக்கென்று அபிஷேகம் பண்ண. அவனை எனக்கென்று சொல்கிறார். கர்த்தருக்காக இந்த அபிஷேகம்னா அவருக்காக வாழ்கிறதுக்காக, அவருக்காக சேவை செய்கிறதுக்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த இடத்துல ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்ல? ஆண்டவரே, உங்கள் அந்த அபிஷேகம் எங்கள் தலையில் என்ன செய்யட்டும்? ஊற்றப்படட்டும். எத்தனை பேர் அப்படி ஆசையோடு வந்திருக்கிறீங்க? ஆமோஸுக்கு மட்டும் இல்லை, குழந்தைக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஆண்டவரே ஊற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு விருப்பத்தோடு இன்னைக்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. சொல்லுவோமா? அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயங்கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர்
சொல்லுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கு. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சீரையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டுகளோடு இருக்கிற ஜனங்கள் சீரையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை அறுக்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை அறுக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அனலுள்ள வாழ்க்கை வாழ, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற, அநேக ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. அநேக கட்டுகளோடு சிறையில் இருக்கிற அனுபவத்தோடு இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்களையும் உம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வரும்படி ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. எல்லோரும் மேலும் ஆவியானோடு இந்த பலத்த வல்லமை கூடி இருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோமே. அதை போல இந்த கால வேளையிலே ஆவியானவருடைய உன்னதத்துக்குரிய பெலனாலே நிரப்பும் ஆண்டவரே. துதியுடை போத்தடுமே ஒருங்கின ஜனத்திற்கு, துதியுடை போத்தடுமே ஒருங்கின ஜனத்திற்கு, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. எல்லாம் துதி ஆண்டவரே, துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம் ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், உடங்கின் ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடையை கொடுக்கிறவர், ஆனந்த தைலத்தினால நிரப்புகிறவர், ஆனந்த தைல அபிஷேகம் இந்த காலவேளையில் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவரே, நிரப்பட்டு உமக்குள்ளே இன்னும் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவரே, எல்லா விதமான உடங்க நினைச்ச ஆவியுடைய கிரிகள் எல்லாம் மந்த நிலையை உருவாக்கின ஆவிகள் ஆண்டவரே, உமக்காக செயல்பட முடியாதபடி இருந்த எல்லா தடைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா மந்த நிலையை உருவாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாம கட்டி வைத்திருந்த சகல கட்டுகளும் இந்த காலவேளையில் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே, இந்த கட்டுகளை அவிழ்க்கிற ஆவியானவர், எல்லா நுகங்களை முறிக்கிற ஆவியானவர் இந்த காலவேளையில் நிரப்பட்டு ஆண்டவரே. இன்னுமா எங்களை நிரப்பு கணுக்கால லெவல்ல, முழங்கால லெவல்ல நீந்தி செல்லும்படியான ஆழத்திற்கு நேராக ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்களை நிரப்பட்டும். Thank you Jesus. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னுமுடைய வல்லமை எங்களுக்கு தேவை. உமக்காக எழும்ப அநேக ஜனங்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு கொண்டு வர அந்த அபிஷேகம், அந்த வல்லமை எங்களுக்கு தேவை. ஆவியானவரே, எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Wonderful Savior. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பிடுவீராக. நிரப்பும். Thank you Lord. ஆண்டவரே, எல்லா புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர், ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய தீவ பிரசன்னம் இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.